பேரண்ட்ஸ் மீட்டிங் போன முத்துவும் மீனாவும் பார்த்துருக்குறாங்க. கிறிஷ் வரதை பார்த்துட்டு மீனா போய் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க பாட்டி சரியாக பேசாமல் அங்கே யாரோ கூப்பிட்றாங்க, நீ வாடா கிளாஸுக்கு போகணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்ப சந்தேகமாகுது. என்னடா இது, நம்ம ஆசையாக பேச வந்தால் இவங்க இப்படி கூப்பிட்டு போகிறாங்களே, நம்ம எப்போ வந்து பேசினாலுமே வந்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணி இருக்காங்க, என்னங்க இது அப்படின்னு கேட்க எனக்குமே அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. இவங்க என்னடான்னா நம்மளை கூட சரியாக பேசவே மாட்டாங்க, ஏதான ஒரு காரணம் சொல்லி எங்கேருந்து தப்பிச்சு போகிறதுலே குறியாக இருக்காங்க. எனக்குமே வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க, இங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கேட்டால் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி பேசுறதுனால எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னன்னு சொல்லி நாமளும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, எங்க ஒரு சாயலில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து உங்கள் அண்ணனோட பையன் மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவன் எப்படிக்கிறான் இவன் எப்படிக்கிறான், நீ என்னடான்னா என் அண்ணனோட முடிச்சு போடுற அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்பவே இருக்குங்க. பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவனும் வந்துட்டு நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலும் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ உங்கள் அண்ணனுக்கு முதல்ல ஒரு காதல் இருந்துச்சு இல்லையா, அவங்க மூலியமாக எதனா இதாகி கிறிஷ் பிறந்திருப்பானோ, அதனால தான் வந்து மறைக்கிறதுக்கோசம் நம்மக்கிட்ட இப்படி நாடகம் ஆடுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே சொல்கிற. ஆனால் வந்துட்டு இது உண்மையாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த திருடு ஓடுகாலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திருட்டு வேலை செஞ்சாலும் வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் தைரியமான ஆளும் இல்லை. அதுவும் இல்லாத அவன் சரியான பயந்தாங்கோலி, அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் எட்டாது அப்படின்னு சொல்ல, ஏங்க ஒரு வேளை நடந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம், இரு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அப்பா கிறிஷோட அம்மாவை பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்க, ஏய் அவன் எங்கடா பார்க்க முடிஞ்சு, அவள் தான் மாஸ்க்கெல்லாம் போட்டு இருந்தா, ஆனால் குரலை வச்சு கேட்டதில் எனக்கு என்னமோ பார்த்த முகமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, இதனால் பார்த்தீங்கன்னா முத்துவுக்குமே வந்துட்டு சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ ஒரு வேளை மனோஜோட பையனாக தான் இருக்கணும், என்னதான் தெரிந்தாலும் வந்துட்டு மனோஜோட பையனாக இருந்தால் நம்மளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அவங்களுமே வந்துட்டு முத்து ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர்கிட்ட வந்து அப்படி போய் இப்படி போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலக்கழிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்துமே வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா அவங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாட தப்பிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை சுற்றி கடைசியில் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இது போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி கால் பண்ணி சொல்ல, ரோஹினிமே வந்துட்டு ரொம்ப பதட்டம் பண்ணுறாங்க. என்னடா இது முத்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இதுக்கு மேலே எப்படி இது பேசாமல் திருப்பியும் வீட்டை மாற்றி விடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்ற அடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.